ஜெய் குருதேவ். இப்போ சீக்ரெட் டாக்டர்னு 5வது ஸ்பீச்சை கேட்க போகிறோம். சீக்ரெட் டாக்டர்னு சொல்லணும்னு உங்கள் சங்கல்பம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயத்தெல்லாமல் நம்ம நினைவுபடுத்திக்கலாம். அதாவது சீக்ரெட் டாக்டர்னு தெரிஞ்சுக்கும்போது கம்பீரமாக நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு சீரியஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி பாடம் கேட்பா அந்த மனஸ்தத்துவத்தோடு கேட்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு மனஸ்தத்துவம்னா என்னது? அதாவது இது வரைக்கும் கேட்டதோடு கம்பேர் பண்ணிக்காமல் நிதானமாக ரொம்ப இது கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கணும், சமமாக கேட்டுக்கணும். அப்புறம் புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதுதான் தேவை. 2வது 1885 வந்து பூமியில் அந்த வருஷம் 2 இன்சிடெண்ட் நடந்தது. ஒன்று ஈஸ்டில் நடந்தது, ஒன்று வெஸ்ட்டில் நடந்தது. பாரத தேசத்தில் வந்து இது பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் ஆனது. அமெரிக்காவில் தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டார்ட் ஆனது. பிரம்ம சமாஜம் வந்து பின்னாடி ஆரிய சமாஜமாக ஆச்சு. ஆனால் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜமாக இருக்கிற அதே தான் அந்த உத்தேசம் இல்லை. இது வந்து ஒரு தடவை தயானந்த சரஸ்வதியும் மேடம் பிளாவிட்ஸ்கியும் பாம்பேயில் ஒரு இதில் ஹோட்டலில் வந்து சம்பாஷணம் நடந்தது. அதனோட சாராம்சத்தை சீக்ரெட் டாக்டரின் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்போம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் மனுஷா அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்கிறவா சீக்ரெட் டாக்டரின் பப்ளிஷன் வெளியே வரக்கூடாது, இப்படிப்பட்ட ரகசியம் சமாஜத்திற்கு சொல்லக்கூடாது, புஸ்தக ரூபமாக வெளியே வரப்படாது, அது வந்து ஸ்ருதி மூலமாக தான் இருக்கணும், குரு சிஷ்யன் மூலமாக தான் வெளியே வரணும், அது தவிர புக்கு ரூபமாக வரக்கூடாதுன்னு அவள் நினைக்கிறாள். இது வந்து புக்கு ரூபமாக வரப்போகிறதுன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டுட்டோம். இதை எடிட் பண்ணுறதுக்கு ஹிண்ட்ரன்ஸ் வந்தது. தட் மேக்ஸ் ஃப்ரம் ஸ்மால் டிஃப்ரென்ஸ். எடிட் செய்கிற மனுஷாளுக்கு கொஞ்சம் பயமுறுத்தல் வந்தது. இப்போ ஆகாமல் வெளிநாட்டில் சிலர் வந்து பெரிய பெரிய மனுஷாலாம் இன்க்ளூடிங் மேக்ஸ் முல்லர் லெட்டர் எழுதினார். அந்த பேராகிராஃபை மாஸ்டர் இந்த கேசட்டில் சொல்லியிருக்கார். தே ஹேவ் நாட் சீஸ்டு இட். 1888 இதை பிரசுரம் ஆகக்கூடாது. த வே குப்த வித்யா பிரம்ம வித்யா நிஜமாக அந்த அவளோட இதுதான். அதாவது அந்த பண்டிட்லாம் அவள் உபயோகிக்கலை. அதை உபயோகிக்கலைங்கும்போது அதை நீங்கள் சொல்கிறேள், அது வந்து நல்லதில்லை, இது இடைஞ்சல் தரது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அவள். ஆக்சுவலாக இதை வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிறவாள்லாம் உபயோகப்படுத்தியிருக்கணும். அவள் உபயோகப்படுத்திக்கல. யுகமாக எந்த ரகசியமான சக்தி இந்த ஜகத்தை நடத்துகிறதோ இந்த காலத்தில் பௌதீக ஜகத்தில் ஜடரூபமாக இருக்குது. அதே சக்தி பௌதீக ரூபமாக உள்ள சக்தியை நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டால் அந்த சக்தியின் பிரபாவம் பரமாணுவாக பார்க்குறோம். ஆனால் பரமாணு சக்தி கிட்ட போக நினைக்கும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக போகணுமோ அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கா. அந்த பாவனை இந்த லெட்டர் தெளிவுபடுத்தி இருக்குது. இது எங்களுடையது, இதை நாங்கள் பூட்டிட்டோம், இதை யாரிடம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஐன்ஸ்டைன் கிட்ட போய் சில சாஸ்திர ஞானிகள் போய் இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நீங்கள் தந்தேள் ரொம்ப அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஐன்ஸ்டைன் சொல்கிறார், இதில் கிரேட்னஸ் எதுவும் இல்லை, இதை பிரபஞ்சத்தில் நான் கற்றுக்கலைன்னா
இதை கேட்ச் பண்ணுறதுக்காக 12 பேர் ரெடியாக இருக்கா. நான் முதல்ல பிடிச்சுன்ட்டேன். இட் இஸ் இன் டைம் அப்படின்னு. 1995 to 2000 வரை அற்புத ஆத்தியாத்மிக சக்தி பாவம் ரகரகமாக வர்ணனை பண்ணியிருக்கு. சீக்ரெட் டாக்டரின் குப்த வித்ய பிரபாவம் அந்த 5 வருஷம் நடக்கணும். இந்த 5 வருஷத்தில் அதற்கு வெளியில் வரத்துக்கு ஏற்ப சூழ்நிலை ஏற்படணும். யார் மூலம் இந்த வித்தியை வெளியே வரப்போகிறது? மனுஷால்கிட்ட இதை உபயோகிக்கணும். அதை யார் மூலமாக அந்த வெளியே வந்து அந்த சாமர்த்தியம் எல்லாருக்கும் பிரபலம் ஆகணும்? எப்படி வருது? அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுனால இந்த சூழ்நிலையில் மாறுதல் வரும். அதாவது சீக்ரெட் டாக்டர்னு புக் இருக்குது, இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண சூழ்நிலையிலேயே மாறுதல் வரும். விசேஷமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. இந்த மானசீக ஸ்திதியை வச்சுட்டு தயவுசெய்து நீங்கள் இந்த சீக்ரெட் டாக்டரின் அந்த ஸ்பீச்சை கேளுங்க. 2வது, சீக்ரெட் டாக்டரின் புஸ்தகத்தில் இல்லை. நம்ம இந்த புஸ்தகத்தை வீட்டில் வச்சுட்டா சீக்ரெட் டாக்டரின் வந்துடும் நினைக்காத. அது புஸ்தகத்தில் இல்லை. சயின்ஸு புக்கில் சயின்ஸ் இல்லை. சயின்ஸ் என்ன சொல்கிறது? வெளியே உள்ள பிராகிருத நியமத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம்? நிஜமான சீக்ரெட் அது. நியமம் லேபில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்ச பின்னாடி தான் ரிசல்ட் வரும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் கர்மகாண்டம்னு சொல்கிறோம். கர்மகாண்டம் நிறைய பண்ண விசேஷமான பலன் கிடைக்கும். இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. அதை நியமம்னு சொல்கிறோம். ஆத்தியாத்மிகத்தில் பல நியமம் இருக்குது. பிரயோகசாலையில் நாம் ஃபாலோ செஞ்சாதான் பிரபஞ்சத்தில் அதை தெரியப்படுத்தலாம். சீக்ரெட் டாக்டரின் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பிரயோகசாலை வேணும். அதுக்கு லெபார்ட்டரி வேணும். அந்த லெபார்ட்டரியில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா? இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்போ நிரூபிக்க முடியாதுன்னு நீங்கள் பின்னாடி போகாதீங்கோ. ஆத்ம சக்தி இருக்குது, அநேக ரூபம் இருக்குது. எப்படி இருக்குது? சின்ன ப்ராப்ளம் ஒரு நம்ம பூமி லேபு அப்பேரட்டஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் நம்ம யாரும் கேட்கல. நம்ம பிரயோகசாலையோடு தான் பிறந்திருக்கோம். அதான் இந்த சரீரம்தான் பிரயோகசாலை. சரீரத்தை இந்த உடம்பை சரியாக உபயோகிக்க தெரிஞ்சுட்டா அதுதான் ரொம்ப முக்கியமான பிரயோகசாலை. இதற்காக நம்ம எங்கேயும் போய் லேபு இடம் அதெல்லாம் தேட வேண்டாம். எப்படி ஒரு டாக்டர் தன்னோட உடம்பையும் கருவிகளையும் உபயோகப்படுத்திக்கிறாரோ அதுபோல் சரீரத்தை உபயோகிக்கிறது சக்தி தான் சீக்ரெட் டாக்டரின். பிரம்மாண்டத்தில் விராட் விஸ்வத்தில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சீக்ரெட் டாக்டரின் மேடம் கூட இதான் சொல்கிறா. சொசைட்டி ஸ்தாபனம் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்லி த சீக்ரெட் டாக்டரின் க்ரோஸ். ஆல்காட் கூட 3rd டைம் ஒய் வி ஆர் அப்படின்னு சொல்லி இதை பற்றி எழுதியிருக்கார். இந்த ஸ்பிரிச்சுவலில் 4, 3, 2 அப்படிங்கிறத பிரயோகங்களை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இந்த 4, 3, 2 பிரயோகத்தை நீ கூட அடிக்கடி பிரயோகசாலையில் யூஸ் பண்ணிக்கோ. நீ இதை அதனோட பலன் பெறத்துக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோ. இப்போ 4, 3, 2 அப்படின்னா 432ன்னு படிக்கிறோம். 4 தனியாக, 3 தனியாக, 2 தனியானா இது தனித்தனியாக அர்த்தம் இருக்குது. நம்பர் அப்படின்னு போர்டில் எழுதினா இல்லைன்னு அர்த்தம். இதையே ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு சொன்னால் என்னன்னா நைட்ரஜன், ஓனா ஆக்சைடு.
அதனோட லட்சம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்லுவான். அப்புறம் இந்த லட்சணம் இதுக்கு முன்னாடி இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா அதுக்குனோட பலன் என்ன, அது ஏன் வரல அப்படிங்கிறத அவன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிப்பான். அதே மாதிரி தான் 3 பற்றி நம்ம நேற்றே சொன்னோம். ஜாக்கிரதா, ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தை 3 இருக்குது. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரத அவஸ்தையில் மட்டுமே முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு தான் சம்பந்தம் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரோம். ரொம்ப அதை பற்றி தான் அடிக்கடி யோஜனை பண்ணுறோம். இது முழிப்பு இல்லாத நிலைமை ஸ்லீப்பு. ஸ்லீப் ஸ்டேட்டில் பிரயோகம் நித்ராஸ்திதியிலேருந்து ஆரம்பிக்கணும். சாங்கியோகத்திலே கூட இதை பற்றி சொல்லியிருக்கா. அது நித்ராஸ்திதியில் உபயோகிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோ, கேர்ஃபுல்லாக கவனி. இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்கலாம். ரிசர்ச் போல் செய். ஒரு செடி பூமியில் நடணுன்னா அந்த பூமியை என்ன பண்ணுறோம், நன்னா கொத்துறோம், அதில் இருக்கிற சின்ன சின்ன கல் எல்லாம் எடுக்கிறோம், அந்த பூமியில் நன்னா சரி பண்ணுறோம். அது அப்போ தான் செடி போடுறதுக்கு உண்டான இதை விதையை போடுறதுக்கு இடம் இது கேட்குறது. அதே மாதிரி பகிஷ்காரம்னா சம்ஸ்காரம் செய்கிறது. ஜாக்கிரத அவஸ்தையில் செய்வது போல் நித்ரா அவஸ்தையில் நாம் சீர்திருத்திக்கணும். எப்படி மண்ணில் வேண்டாத செடி தானாகவே வளர்ந்துடுறது, அதெல்லாம் எடுத்து அதை நன்னா உபயோகப்படுற மாதிரி நம்ம செய்கிறோமோ, ஜாக்கிரத அவஸ்தையிலேயே செய்கிறோம். அதையே தூக்கத்தில் கூட நம்ம செஞ்சுக்கணும். இதை தான் குப்த வித்யை என்ன சொல்கிறது என்ன, ஜாக்கிரத அவஸ்தை யாவுமே நித்ரா அவஸ்தையோட புஷ்பித்தல், அதாவது விகசிக்கிறதா மாதிரி தான். நாம் தூங்குகிறோம், அந்த நாள் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்கிற சம்ஸ்காரம் அதில் ஒரு இதாகிடுது, நம்ம மைண்டில் இருக்குது. சீக்ரெட் டாக்டரிங் சொல்கிறது போல் கணிஜ ரூபத்திலேருந்து நித்ரா அவஸ்தையை நம்ம சரியாக உபயோகிக்கலை, அதை எப்படி உபயோகிக்கிறதுன்னு தெரியல. இது நாள் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தோம். சாப்பிட்றது தூங்குறது அதான் இருந்தது. அதை எப்படி உபயோகிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, எதுவுமே தெரியாது. சீக்ரெட் டாக்டரின் குப்த வித்யை ஜாகிரத அவஸ்தையில் உள்ள யாவும் நித்ரா அவஸ்தையில் பிரதிபலிப்பு தான். ஒரு நாள் தூங்குகிறோம், 2வது நாள் முழிக்கும்போது கணிஜ ரூபத்தில் ஜாகிரத ரூபத்தில் நடப்பவ எல்லாமே தூங்குற வரைக்கும் அது நம்ம மைண்டில் சம்ஸ்காரம் ஆடுது. ஆனால் இது மாதிரி ஒரு உத்தேசத்தோடு நம்ம ஜீவிக்கிறோமா? நாம் அந்த மாதிரி ஜீவிக்கிறதில்ல. புல் எப்படி ஒரு புல் வேண்டாத இருந்தால் அதை நம்ம வேண்டாத புல் தானாகவே கூட வந்துடும். அதே மாதிரி நம்மகிட்டையும் நிறைய தானாகவே வேண்டாததெல்லாம் நிறைஞ்சி இருக்குது. அதை அப்பப்போ நம்ம எடுத்துடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நித்ரா ஸ்திதியில் சம்ஸ்காரத்தை எப்படி வச்சுக்கணும், ஸ்பஷ்டமாக ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கொள்ளணும். நித்திய ஜீவத்தில் கதரூபமாக சொல்கிறேன். எதுவுமே அயல் நாட்டுக்காரா சொன்னாக்க ரொம்ப நமக்கு பிடிக்கும். அதனால தான் அவளை எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிறேன். அயல் நாட்டுக்காரா ஒத்துன்ட்டா அந்த மதிப்பு நமக்கு ரொம்ப தெரிஞ்சிடும். அவள் ஒத்துக்கலைன்னா நமக்கு ஒத்துக்க மாட்டோம். அவள் நன்னா இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போம். இந்த விவேகானந்தர் கூட அங்கே சிகாகோ ஸ்பீச் ஆனப்புறந்தான் அவரோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் அவருடைய மதிப்பு தெரியல. இன்னொன்று அயல் நாட்டில் இருக்கிறவா அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணான். நம்ம யோகிகள் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. நாம் அவளை நன்னா புரிஞ்சிக்கல, அது மட்டும் நிச்சயம். நம்ம நாட்டில் இல்லாத யோகிகள் கிடையாது. ஆனால் அந்த யோகிகளோட வேல்யூவை நம்ம நன்னா அர்த்தம் செஞ்சுக்கலை. இதை ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பால் பிரெண்டன், எட்கர் கேசரி சம்ஸ்காரத்தை எப்படி ஏற்படுத்திட்டு பெரிய மனுஷா ஆனா அப்படின்னு சொல்கிறோம். அதை நிரூபணம் செய்கிறது மட்டும் இல்லாமல்
எவ்வளோ உயரத்துக்கு அவள்லாம் போனா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதாவது நாட்டுக்கோ கோசுக்கோ அப்படின்னு சொல்லுவாள். விதை விதைச்சவன் தெனை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம தமிழில் அடிக்கடி சொல்லுவோம்ல, விதை விதைச்சவன் தெனை அறுப்பான், விதை விதைச்சவன் தெனை அறுப்பான். அதே தான் ரொம்ப அடிக்கடி இந்த சீக்ரெட் டாக்டரினில் சொல்லுவாள். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ விதையை நல்ல இடமா பார்த்து விதை போடுறோமோ அத்தனைக்கு எத்தனை அது பலன் கிடைக்கும்ல, அதுதான் சொல்கிறான். இப்போ வந்து 1952 இதான் இந்த இவர் இது சீக்ரெட் டாக்டரில் ஹெட்கர் கேசரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷர். சம்ஸ்காரத்தை எப்படி ஏற்படுத்திட்டு பெரிய மனுஷர் ஆனாங்கிறது சொல்கிறேன். அதை ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு போனார் அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல முடியும். 1952 தான் அவர் இறந்து போனார். அப்போ அங்கே இருக்கிற அவர் வந்து அந்த வெளிநாட்டில் தான் இருந்தார். அங்கே அவர் இருந்துக்கும்போது இந்தியாவிலேருந்து எல்லோரும் லெட்டர் எழுதுவாள். வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வந்து இதுக்கு மார்க்கம் என்ன பண்ணினா இந்த உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுவான். இந்த லெட்டர் அவர் கைக்கு போன உடனேயே அவர் வந்து கண்ணை மூடின்றுவார். இங்கே அவருக்கு உடம்பு சரியாக போயிடும். அதுவும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது அதுக்கப்புறம் நிறைய லெட்டர் வர ஆரம்பிச்சது. அவர் வந்து ரோம் நகரில் ஒரு முனிசிபல் ஆஃபீஸில் இருந்தார். அவர்கிட்ட போய் நிறைய பேர் அப்போ கம்ப்ளைண்ட்லாம் சொன்னான். அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் கேட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரியா கேட்டுக்க கூட இல்லை. அதனால் அவருக்கு வந்து பரிகாரம்தான் இது காது கேட்கல. நம்மளோட சம்ஸ்காரம் நன்னா பண்ணிட்டாக்கா அது பரிகாரம் ப்ராப்ளம் வருது. சம்ஸ்காரத்தை சரியாக உபயோகிக்காதனால ப்ராப்ளம் வருது. பௌதிகமாக வியாதி வராது, பௌதிகமாக யாருக்கும் வியாதி வராது. நம்ம சம்ஸ்காரத்தை நன்னா உபயோகிக்கலைன்னாக்க கண்டிப்பாக வியாதி வரும். சீக்ரெட் டாக்டரினோட இது வந்து ஃபோர்பியா காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் ஃபோர்பியான்னு ஒரு மேடம் சொல்லியிருக்கா. அதில் நிறைய இதை பற்றி வருது, சம்ஸ்காரம் பற்றி வருது. ஒருத்தருக்கு அனிமியா பிளட்லெஸ் என்ற வியாதி வந்தது. அது லேடிடேட்டர். அவர் ரோம் நகரில் இருந்தபோது அவர் வந்து நல்ல போஸ்டில் இருக்கும்போது ரோம் நகரில் ஒரு இது என்னென்னா ஒரு அந்த மாதிரி அவள் அந்த லேடிடேட்டருக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆசை. அதாவது சிங்கத்தையும் மனுஷனையும் சேர்த்து வைப்பாள். அது ஒரு விளையாட்டு, அவளுக்கு விளையாட்டு. அதாவது சிங்கம் வந்து மனுஷனை பிச்சு 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 திங்கும். அப்படி சிங்கம் திங்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா. அந்த மாதிரி ஒரு குரூரமான ஆசை. நீ அந்த மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்ட, ஸோ இப்போ உனக்கு இது பிளட்டு இல்லாத உடம்பு வந்தது, அனிமியா வந்தது அப்படின்னு சொல்கிறான். அது விதைச்சவன் தெனை கண்டிப்பாக அறுத்து தான் ஆகணும். நம்மளாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம ஆனந்தமாக இருக்கோமே, அப்போன்னா இதே ஒரு கிஃப்ட்டு தான். அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டா, உனக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது, அதை பற்றி விவரமாக சொல்லு அப்படின்னு சொன்னார். ஹெட்கர் கேசரி வந்து 5th கிளாஸ் தான் படிச்சிருக்கார். அவர் ஃபோட்டோகிராஃபி கடை வச்சுருக்கார். சின்ன வயசு. அப்போ வந்து அவருக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு போயின்னு இருந்தார். அவருக்கு சின்ன வயசில் படிப்பு வராது. அப்போ அவள் அம்மா கிட்ட போய், அம்மா
எனக்கு இந்த சிஐடி கேட்டு ரேட்டு அதெல்லாம் எனக்கு வரலம்மா, படிக்க முடியலம்மா, நினைவே இருக்கலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவன் அம்மா சொன்னா, அதனால் என்னப்பா, நீ அதுக்காக கவலைப்படாத, நீ படுக்கும்போது தலைக்கு கீழே அந்த புக்கை வச்சுன்னு படுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். இவரும் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வச்சுன்னு படித்ததில் எல்லாம் அந்த புக்கில் இருக்கிற எல்லா அக்ஷரமும் இவருக்கு நன்னா பாடம் ஆகிடுது. அவருக்கு வந்து பைஹார்ட் ஆகிடுது. இது ஒரு வித்யை டிப்பு அப்படின்லாம் அவருக்கு தெரியாது. ஃபோட்டோ கடை வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு அவருக்கு தொண்டையில் வலி வந்துடுத்து. பேச்சே வரல. நிறைய வைத்தியம் பண்ணிட்டா. ஆனாலும் தொண்டை சாதாரணமாக நார்மல் நிலைக்கு வரல. அந்த டயத்தில் அமெரிக்காவில் மெஸ்மரிசம்ங்கிற அந்த சிகிச்சைலாம் இருந்தது, ஹிப்னாட்டிசம் போல். அதுவும் ஒன்று. அந்த காலத்தில் 1910-11 அந்த மாதிரி டயத்தில் ஒரு மெஸ்மரிசம் பண்ணுறவர் வந்து இவரோட கடைக்கு வந்தார். இவர் இந்த மாதிரி தொண்டை பேச முடியல அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதனால் என்ன, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இவர் படுத்துட்ட உடனே அவர் மெஸ்மரிசம் பண்ணார். உடனே சரி எழுந்துரு, நத்திங் ஹேப்பன், எதுவும் இல்லை, எழுந்துரு அப்படின்ட்டு. ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியல. அப்புறம் இவருக்கே பயம் வந்துடுத்து. அவருக்கு ஏதோ பண்ணி அவரை ஒரு மாதிரி எழுப்பிட்டார். அப்படியும் தொண்டை வலி சரியாக போகல. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறா. அப்போ அவர் சொல்கிறார், அந்த மெஸ்மரிசம் பண்ணுறவர், மறுபடியும் படுத்துக்கோ, அந்த சேதனத்துவம் ஸ்தாயில் போன உடனே நான் சொல்கிறேன் க்யூர் யுவர் செல்ஃப் அப்படின்னு, அப்போ பார்க்கலாம், இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு மறுபடியும் அந்த எட்கர் கேசரியை படுக்க வச்சுட்டு அவரை மெஸ்மரைஸ் பண்ணார். மெஸ்மரைஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஷியஸாக எல்லாம் போனப்புறம் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் போனோடனே க்யூர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற சடனாக அவரோட தொண்டையிலேருந்து இரத்த பிரவாகம் ஆயிடுது. இரத்த பிரவாகம் ஆனப்புறம் 5 நிமிஷம் ஆனப்புறம் அப்புறம் அவர் எழுந்துட்டார், நன்னா குணம் ஆயிட்டார். சம்ஸ்காரங்கள்லாம் ஜீவிதத்தில் யோகமாக வியாதியாக எப்படி ஆறுதுங்கிறதுக்கு இது உதாரணம். அப்போ அவர் சொன்னார், ஒன் டைம் ஃப்ரான்ஸில் சண்டையெல்லாம் நடந்து யுத்தம் நடக்கிற டயத்தில் எல்லோரும் சில பேர்லாம் நாடு விட்டு நாடு போவார்ல, அந்த மாதிரி போகும்போது படகுல சில மனிதர்களுடன் போகிறோம். ஓடி போகிறா, நாட்டை விட்டு ஓடி போகிறா. அதில் 6 பெரியவா, ஒரு சின்ன பையன். அந்த 6 பேரில் ஒருவர் தான் எட்கர் கேசரி. அப்போ அவளுக்கு சாப்பாடு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ வந்து எட்கர் கேசரி அந்த என்ன பண்ணுறாருன்னா, அந்த சின்ன பையனுக்கு அந்த சாப்பாடு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த பையனை சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து குதிச்சிட்டார் அந்த தண்ணியில். சுயமாக அவருடைய சாவை அவரே எடுத்துட்டார், விரும்பி அக்செப்ட் பண்ணிட்டார். இவர் வந்து அந்த பையனை அடிச்சுட்டு நீரில் ஜலத்தில் தூக்கி போட்டிருக்கலாம், அவருக்கு அந்த சாப்பாடு கிடச்சிருக்கும். ஆனால் எட்கர் கேசரி வயசாகிடுது. எட்கர் கேசரியை விட அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு ஃபுல் லைஃப் இருக்குது, அவன் நிறைய நாள் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவரோட சாவை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக ஏற்றுண்டார். லாஸ்ட் ஜென்மத்தில் இது நடந்தது, அதனால்தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் இது வரப்பிரசாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே போல் மகாபாரதத்துலேயும் ஒரு கதை வருது. அஸ்வமேத யஜ்யம்லாம் ஆயிடுத்து. அப்போ இந்த சாப்பாடு பாத்திரம்லாம் அந்த இடம்லாம் இருக்குமே, அந்த இடத்துல ஒரு கீரி அப்படியும் போகிறது. அப்போ யுதிஷ்டரை கூப்பிட்டு கிருஷ்ணர் அங்கே வந்து பாரு அப்படிங்கிறார். அப்போ அந்த கீரிட்ட கேட்குறாரு, என்னது ஒரு பக்கம் கோல்டாக இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறேன்.
அப்போ சொல்கிறார், இது நிஜமாக வியாசர் இருந்திருக்கார், ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாரும் இருந்திருக்கா, பஞ்சபாண்டவா இருந்து இந்த யஜ்யம் நடக்கிறது, ஒரு அற்புதமான யுத்தம், இந்த வெற்றிக்கு பின்னாடி இந்த பெரிய யாகம் பண்ணுறேள், புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு யஜ்யம் செஞ்சேள், நீங்கள் அதற்காக இங்கே வந்திருக்கும்போது என்னோடது ஒரு பக்கம் கோல்டாச்சு, இன்னொரு பக்கம் கோல்டாகணுன்ட்டு சொல்லி இங்கே வந்தேனா அப்படிங்கிறான். சரி, ஒரு பக்கம் கோல்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னான். கோல்டு அப்படின்னா நல்ல குட் சம்ஸ்காரம். அப்போ ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கீரி சொல்கிறது. முன்ன ஒரு காலம் இருந்தது, 12 வருஷம் அப்போ நீ ராஜாவா இல்லை, 12 வருஷம் ரொம்ப வறட்சி நாட்டில், பிராமணர் குடும்பம் எல்லாம் கூட பசியாக தவிச்சுட்டு இருந்தா. ஒரு பிராமணர் குடும்பம் ரொம்ப பசியாக இருந்தது, ஒரு வாரம் பசியாக இருக்கா. அப்போ அப்பா, அம்மா, பிள்ளை, மாட்டுப்பொன் 4 பேருமே பசியாக இருக்கா. அப்போ கொஞ்சம் மாவு கிடச்சிது அவளுக்கு. அந்த மாவு கிடச்சதில் அவள் ரொட்டி பண்ணினான். 4 ரொட்டி பண்ணின்னு இருக்கா. அந்த மாவு ரொட்டியாக ஃபார்ம் பண்ணி ஆயிடுது. கரெக்டாக அந்த சாப்பிட்ற நேரம் வந்தது. வாசலில் கதவு தட்டுற சத்தம் கேட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கேளுங்கோ. நம்ம கூட சில சமயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றது நம்ம வாழ்வில் நடக்கிறது. அதை நம்ம சம்ஸ்காரமாக நம்ம மாற்றிண்டா நிறைய லாபத்தை நம்ம பெறலாம். வாசலில் ஒரு சன்னியாசி நின்றுட்டுருக்கார். அவர் பவதி பிச்சான் தேகி அப்படிங்கிறார். அவர் நாங்களே பசியோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவா சொல்கிறா. அப்போ அவர் சொன்னார், நான் சீனியர். எதில் சீனியர்? பசியோடு இருக்கிறதுல சீனியர். இவா 7 நாளாக சாப்பிடல. அப்பா, மனைவி, அப்பா, அம்மா, ஒய்ஃபு, இந்த பிள்ளை, இவெல்லாம் நான் 7 நாளாக சாப்பிடல. அந்த வாசலில் இருக்கிறவர் 14 நாளாக சாப்பிடல. ஈக்குவேஷனை நல்லா கவனிங்க. அப்போ வீட்டுக்கு வந்தவாளுக்கு நான் நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டுக்கு வரவா எல்லாருக்கும் நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பேன். அது இல்லை, சீனியரிட்டி பார்த்து செய்யணும் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு அப்பா தன்னோட ரொட்டியை முதல்ல கொடுக்குறார். அவருக்கு பசி தாங்க இன்னும் அது ஃபுல்ஃபில் ஆகலை. அம்மா தன்னோட ரொட்டியை கொடுக்குறா. அப்புறம் புள்ள அவனோட பங்கையும் கொடுக்குறான். அப்புறம் கடைசியில் மாட்டுப்பொன் அந்த ரொட்டியையும் கொடுத்துட்றா. அதுக்கு மேலே அங்கே ரொட்டி இல்லை. அப்போ சன்னியாசி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். மனுஷாளுக்கே சாப்பாடு இல்லாத போது ஜந்துவுக்கு எப்படி சாப்பாடு இருக்கும்? அப்பா கோதுமை ரொட்டியில் சாப்பிடும்போது சில துண்டு கீழே விழுந்துருந்தது. அப்போ இந்த கீரி மேலேருந்து பார்த்துட்டே இருக்குது எல்லாத்தையும். சரின்னு கீழே இறங்கும்போது ஒரு கால் தவறி அந்த ரொட்டி மேலே விழுந்துருத்தும். அந்த ரொட்டி தூள்லாம் பட்டு அது கோல்டு மாதிரி மாறிடுது. அப்போத்துலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன், எங்கெங்கே யஜ்யம் நடக்கிறதோ அங்கங்கே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற. யஜ்யம்னா சாக்ரிஃபைஸ். இதை நன்னா புரிஞ்சுன்ட்டா நமக்கு சம்ஸ்காரம் ஏற்படும். சம்ஸ்காரம் நமக்கு ஏற்படலைன்னா சீக்ரெட் டாக்டின் இல்லை. சீக்ரெட் டாக்டின் இல்லைன்னா நித்ரா ஸ்திதியை நம்ம உபயோகிக்க தெரிஞ்சுக்கல. ஈக்குவேஷனை கவனிங்கோ. தனக்கு இருக்கிற ஆகாரத்தை தன்னை விட அதிகமாக தேவைப்படுறவாளுக்கு கொடுக்கறது தான் ஈக்குவேஷன். உங்ககிட்ட இருக்கு, ஆனால் இதனோட அவசரம் மற்றவாளுக்கு இன்னும் அதிகமாக தேவை. அவளுக்கு இன்னும் அவசரம், நெசசிட்டி, தேவை ரொம்ப அதிகம். உன்னை விட அவளுக்கு தேவை அதிகமாக இருக்கிறத கவனி. அதை நீ அவளுக்கு கொடுத்தாதான் அதுவே நிஜமான யஜ்யம். நம்ம இந்த யஜ்ய பிரக்கிரியையை மறந்துட்டோம். இதை நமக்கு சீக்ரெட் டாக்டின் நினைவுபடுத்துறது. அதான் ஹவு டு சாக்ரிஃபைஸ். ஜெய் குருதேவ்.